அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு another பியூட்டிஃபுல் vlog. ஸோ எப்பவும் போல் இன்றைக்கி ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றிலே உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் வீக் நாங்கள் அனுராதபுரம் சைட் பயணம் கொண்டு போயிருந்தோம். நாங்கள் மோஸ்ட்லி 3 வீலில் ரொம்ப தூரமெல்லாம் பயணம் போயில்லை, எங்களோட ஏரியாவுக்குள்ளே தான் போவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் லாங் ட்ராவல் பண்ணி எங்களோட வீல்லையே தூர பயணம் கொண்டு போவோம்னு சொல்லித்தான் பயணத்துக்கு ரெடியாக இருந்தோம். அனுராதபுரம் கஹடகாஸ்கிலியாவில் இருக்கிற எங்களோட நானோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எங்கே போனோம், எங்களோட டேஸ் என்ன மாதிரி போயிருந்ததுன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மட வெஹிக்கிள் நம்மட பயணம் ஒன்றும் அவசரம் இல்லை, விரும்பின இடத்துல இறங்குற விரும்பின மாதிரி போகிறன்ற மைண்ட் செட்டோட தான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எங்களோட தம்பியும் கூட வந்தார். ஸோ தூர பயணம்ன்றதாலையும் வீலுக்குள்ளேயும் எங்களோட சேஃபுக்கு மாதிரி திங்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருந்தோம். ஸ்பெஷலாக ஜுலேபிபுக்கு மெட்ரஸ் ஃபிலோ எல்லாம் போட்டு அவர் தூங்கினாலும் சேஃபாக கம்ஃபர்டபுளாக தூங்கக்கூடிய மாதிரி அழகாகவே செட் பண்ணியிருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங் 4:30 எங்களோட வீட்டிலிருந்து வெளியாகி தம்பியை மேத்துறதுக்காக ஆன்டியோட வீட்டு போயிருந்தோம். அங்கே போய் அவடத்திலேயே சுபஹ் எல்லாம் தொழுவிட்டு மார்னிங் 5:30 எங்களோட மருதமுனையிலிருந்து வெளியாகி இப்போ பார்க்குறது கல்லாட்டு பாலம். அப்போ தான் சூரியன் ஹாய் சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வராங்க. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் சீன் ஒன்று பார்க்குறதே அவ்வளோ அழகான சீன் உண்டு. அதோட இந்த டைமுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக ஒரு பயணம் கொண்டு போக வெளியாகிறதே ஒரு எனர்ஜி தான். அந்த நாளுமே அவ்வளோ ஹாப்பியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். எங்களோட ஊர்லேருந்து ட்ரிங்கோ ரூட்டால் அனுராதபுரம் கஹடகாஸ்கிலியாவுக்கு போகிறதுக்கு 240 கிலோமீட்டர் தூரம் போகணும். கிட்டத்தட்ட 6 to 7 hours கிட்ட ட்ராவல் பண்ணி போகணும். அதுலேயே முக்கியமாக நாங்கள் போன நாள் கிளைமேட்டும் வெயிலும் இல்லை மழையும் இல்லை, கொஞ்சம் மழை இருட்டாகவும் நல்ல காற்றாகவும் கிளைமேட் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பயணத்தை இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியும் இருந்தது. அதுலேயும் மோஸ்ட்லி ட்ரிங்கோ சைட் போகிற நேரம் எங்கட ஈஸ்டர்னில் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாகவே இருக்கும். அந்தந்த சீசனில் பழுக்கிற நுங்கு, முந்திரி, வீரப்பழம், பாலப்பழம், நாவல் பழம் எல்லாமே ரோட்டில் வச்சிருந்து விற்பாங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ரோட் சைடில் நல்ல நிழலான மரத்தடி ஒன்றிலிருந்து சாப்பிட்டு இறங்கினோம். அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மரம் நாவ மரம், சொல்லி வேலையில் நிறைய நாவப்பழம் காய்ச்சிருந்துச்சு. அவடத்துல இருந்துட்டு காலை சாப்பிடக்குள்ளேயே டொக் டொக்கொன்னு மரத்துல இருந்து விழுந்துட்டே இருந்துச்சு. தென் மார்னிங் டைம் இருந்தாலும் காற்று எப்படி அடிக்குதுன்னு வீடியோவில் பார்த்தாலே விளங்கியிருக்கும். உண்மைக்கும் கிளைமேட் சும்மா சட்டப்படி இருந்தது. அடுத்தது லாஸ்ட்டாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ப்ரௌனி ரெசிபி கேட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக பர்ஃபெக்டான பிகினர்ஸும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ரௌனி ரெசிபி அப்கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல வியூஸ் வருது, நிறைய பேர் பார்க்குறீங்க, ஜிசாக்கல்லா ஹைர். அதோட வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. லஞ்ச் டைமுக்கு ட்ரிங்கோ எல்லாம் தாண்டி போய் ட்ரிங்கோ அனுராதபுரம் ரோட்டில் ஒரு இடத்துல ஹெலபஜுன் அதாவது வில்லேஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் தான் லஞ்ச் சாப்பிட்டு இருந்தோம். அங்கே வில்லேஜ் ஃபுட்ஸ், வெள்ளச்சோறு, வெஜிடபிள்ஸ், கறி வகைகள் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். லஞ்ச் அங்கே போய் சாப்பிடணுமென்னு டார்கெட் பண்ணி தான் போயிருந்தோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் போன நேரம் வெள்ளை சோறு, பலாக்கா கறி, பீன்ஸ் கறி, வல்லார சம்பல், ஃப்ரெஷ் ஃபிஷ் பொரியல் எல்லாமே இருந்தது. இது ஒரு புஃபே சிஸ்டம் தான். நாங்கள் விரும்பின கணக்குக்கு விரும்பின மாதிரி சாப்பிடலாம். நாங்களும் எங்களோட கணக்குக்கு எடுத்து சாப்பிட்டோம். மோஸ்ட்லி சிங்கிள் ஏரியாவில் இந்த ஹெலபஜன் ஸ்பெஷலாகவே இருக்கும். நாங்கள் பயணங்களில் கூடுதலாக இந்த மாதிரி வில்லேஜ் ஃபுட்ஸை சூஸ் பண்ணுற காரணம் சின்னாக்களுக்கு நம்மட வீட்டு சாப்பாடு மாதிரி திருப்தியாக கொடுக்கலாம். நீங்களும் பயணங்கள் போகிற நேரம் அந்த வேயிலே இது மாதிரி வில்லேஜ் ரெஸ்டாரண்ட்கள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல திருப்தியாக இருக்கும்.
தென் லஞ்ச் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல கஹட்டகாஸ்கிலேவில் இருக்கிற எங்களோட நானாட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். நானாட வீட்டுக்கு போனது எல்லாம் வீடியோல எட் பண்ணப்படல. போன உடனே நான் அவ பிள்ளைகள எல்லாம் கண்ட சந்தோஷம் வீடியோ எல்லாம் எடுக்க கிடைக்கல. போனை கொண்டு போய் ஒரு பக்கம் சார்ஜில போட்டுட்டு மிச்ச நாளை பிறகு எல்லாரும் ஒன்றா இருந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த நாளுமே நல்ல ஃபன்னாவே போனது. ஸோ அடுத்த நாள் வந்து ஏர்லியாவே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு அவங்களோட ஊர்ல ஸ்பெஷலா இருக்கிற மலையொண்டு தான் போயிருந்தோம். நம்மட யூடியூப் வீடியோஸ்ல மோஸ்ட்லி குளிக்கக்கூடிய இடங்களுக்கு போற வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மலையொண்டு போன எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வி ஹோப் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இது வந்து மலைக்கு போற வழியில பறன் ஒன்று இருந்தது. எங்களோட சைட்ல இது மாதிரி பறன் எல்லாம் இப்ப பார்க்கவே இல்லாது. ஸோ மரத்துல பறனை கண்டோனே ஜுலேபி பேறி பார்க்கணுமாமன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். எல்லாரும் இறங்கி பறன்ல ஏறினோம். ஜுலேபி நானோட மகனோட நல்லா செட் ஆகிட்டார். 2 பேருக்கும் ஒரு ஏஜ் தான். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணினாங்க. கூடுதலா இது மாதிரி அழகான இயற்கை சூழ்ந்த ஏரியாவில எல்லாம் வாழ்றதே ஒரு சந்தோஷம் தான். இப்போ வீடியோவில் பார்க்குறது வந்து மலைக்கு போகிறதுக்கான ஹாட்டு வழி ரோட். மேலே மலையேறி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஈவினிங் குடிக்க டீ எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் போயிருந்தோம். மலைக்கு மேலே சன்செட் சீன் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குமாம்னு சொன்னாங்க. ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்ப்போம்னு சொல்லி போயிருந்தோம். இந்த காட்டு வழி பாதையை பார்த்தாலே விளங்கிருக்கும். பெருசா ஆக்கள்ல நடமாட்டம் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. நைட் டைமில் இங்கால சைட் எல்லாம் ஆக்கள் வாரதே குறைவாம். ஏன்னு சொன்னால் யானைகளில் நடமாட்டம் கூடுதலாக இருக்குமாம்னு சொன்னதிலிருந்து கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் போனது பகல் டைம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட நானா ஃபேமிலி நானோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்ததால அவங்களும் கூட வர தைரியத்தோட கொஞ்சம் நார்மலாகவே போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு மாதிரியா மலையடிக்கு போய் சேர்ந்துட்டோம். இந்த மலையை பார்க்க எனக்கு என்ன அவ்வளோ ஆச்சரியம். ஏன்னு சொன்னா செஞ்சு வச்ச கட்டிட மாதிரி டிஃப்ரெண்டா அழகாவும் இருந்தது. இந்த மலையில வந்து பழைய காலத்துல முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்களாம். மலையில கல்வெட்டுகள் எல்லாம் இருந்தது. பட் என்ன மொழி என்றே விளங்கல. பழங்குடி மக்கள் வாழ்ந்திருக்காங்களாம். உண்மையா வாழ்ந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஏன்னு சொன்னா இந்த மலையை பாருங்க, இதுக்கு கீழே எல்லாம் வாழ்ந்திருப்பாங்களாக்கும். மழை தண்ணி எல்லாம் கீழே வடியாத மாதிரி பீலி மாதிரி எல்லாம் கட் பண்ணி இருக்குது. மலையேறுவோம் வாங்கன்னு சொல்லி ஈஸியா போயிட்டோம். பட் மலைக்கு மேல ஏறுகிறது தான் பெரிய ரிஸ்கா இருந்தது. இந்த மலையில ஏறுக இந்த சீனை பார்க்குற நேரம் குணா குகை தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ரீசெண்டா ட்ரெண்டிங்கா போன அந்த மஞ்சுமல் பாய்ஸ் குணா குகையில ஏறின அந்த சீன் மாதிரி இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேல ஏறினோம். அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, சுகலாலி லாலி லாலி லாலியே அபிராமி லாலி லாலி லாலியே அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா.
அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலி லாலி லாலியே அபிராமி லாலி லாலி லாலியே அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோம் மேலே எப்படி இருக்குமோ என்ற யோசனையோடையே ஏறியிருந்தேன். பட் மேலே ஏறினா சொல்லி வேலையில் அவ்வளோ அழகான காட்சிகள். வளைச்சி வர ஃபுல் சரௌண்டிங்குமே பச்சை பசேலுன்னு நல்ல அழகான இதமான காற்றோட ரொம்பவுமே அழகா இருந்தது. இந்த மலையோட ஸ்பெஷலே வந்து இந்த ஊர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு, அதாவது மதவாச்சி வரைக்குமே இந்த மலை தொடரா போகுதாம். ஸோ ரொம்பவுமே நீளமான மலை. எனக்கென்னா உண்மைக்கும் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுதான். இது மாதிரி சின்னாக்களையும் கொண்டு மலையேறுகின்றதெல்லாம் உண்மைக்கும் அட்வென்ச்சர் ஒன்றுதான். மெஹக்குக்கும் ஜிலேபிப்புக்கும் சொல்லி வேலை இல்லை, நல்லாவே என்ஜாய் பண்ணினாங்க. அதுலேயும் மெஹக் எல்லாரோடையும் நடக்கணுமாம்னு சொல்லி இறக்க சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. கொஞ்சம் ஷேப்பான மலைக்கல்லில் நடக்க விட்டோம். ஆல் ஃபுல் ஹாப்பி. நான் வளமையா மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லையும் சொல்ற மாதிரி தான், லைஃப்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கோல்டன் மெமரிஸ் தான். அடுத்தடுத்து வர நாட்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக்குறதும் நம்மட கையில தான் இருக்குது. நம்மட லைஃப்பை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும். ட்ராவல் பண்ண பிடிக்குதா ட்ராவல் பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ண பிடிக்குதா பிஸ்னஸ் பண்ணுங்க, நல்ல விடயமா என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. ப்ளஸ்ஸோ மைனஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாட்களும் நேரங்களும் கடந்து போனா நம்ம விரும்புறத செய்யறதுக்கு இயலாம போயிடும். இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தாலே விளங்கும், இது எல்லாமே அல்லாஹ்ட அற்புதங்கள். எவ்வளோ அழகான மரங்கள், மலைகள், கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான காட்சிகள். இதையெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா நம்மளா தேடி போனா தான் பார்க்கலாம். ட்ராவல் பண்ணி பாருங்க, புது புது இடங்களுக்கு தேடி போய் இயற்கையின் அழகுகளை ரசிச்சு பாருங்க. வாழ்க்கை எவ்வளோ அழகானதுன்னு விளங்கும். நீங்க வந்து இப்ப இந்த வீடியோல பார்க்குற நேரம், இந்த மலையில வந்து சிம்பிளா கடந்து போற மாதிரி இருக்கும். ஆனா நேர்ல வந்து மலைய கடக்குறது கடும் பயங்கரமா இருந்தது. ஏனென்னா உள்ளுக்கு வந்து இடவுகள் எல்லாம் நல்ல ஆழமா இருந்தது. சின்னாக்களையும் கொண்டு ஒவ்வொரு மலையா தாண்டி கேர்ஃபுல்லாவும் சேஃபாவும் தான் மாறி இருந்தோம். இந்த மலையில வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு கூடவே நடந்திருப்போம். அதுக்கு மேல கடந்து கடந்து போகவும் மேல டைமும் காணான்றதால ரிட்டர்ன் ஆகிட்டோம். எனக்கென்னா மெஹக்க கொண்டு போய் வந்ததுதான் பெரிய டாஸ்க். அடுத்தது வந்து இந்த மலைகளுக்கு மேலால ஒரு வகையான மரம் உண்டு, கொடி படருக மாதிரி மலைக்கல்களுக்கு இடையில எல்லாம் வளர்ந்திருக்குது. நல்ல நிழலாவும் பார்க்க அழகாவுமே இருந்தது. மலைக்கல்லுகளும் வந்து இது மாதிரி ஒன்றோடொன்று முட்டின மாதிரி குட்டி குட்டி கேவ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளால போனா திரும்பவும் மலை அதே சீன்கள் மாதிரி தொடரா வந்துட்டே இருந்தது. உண்மையாவே சொல்லி வேலையில வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுன்னு தான் சொல்லுவேன். இந்த இடத்துல தான் சன்செட் சீனரிகள் சட்டப்படி இருக்குமா. பட் நாங்க ரிட்டர்ன் ஆகி நடக்கணும், திரும்ப இறங்கணும், இருட்டான பயம்ன்றதால ஓவரா லேட் ஆகும் வரையும் நிக்கலாம போயிட்டு, அதால சன்செட் காட்சியையும் பார்க்க இல்லாம போயிட்டு. கூடுதலா இந்த மாதிரி காலை காட்சி மாலை காட்சிகளை பார்க்கறதே உண்மைக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சின்ன வயசுலயும் ஸ்கூல்லையும் கூடுதலா சித்திரம் வரைய சொன்னா மலைகளுக்கு இடையில சூரியன் உதிக்கிற மாதிரி மறையிற மாதிரி காட்சிகள் தான் கூடுதலா வரைவோம். ஏனென்னா அது ரெகுலரா நடக்கிற எல்லார மனதிலையும் பதிஞ்ச அழகான காட்சிகள்.
நிறைய தூரம் நடந்து வந்து டயர்டாகி சின்னாக்களும் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்க. ஸோ நாங்கள் கொண்டு வந்த டீ எல்லாம் அங்கேயே அழகான சேவ் பண்ண மலைக்கல்லொண்டுலேருந்து சாப்பிட்டோம். எங்களோட ஊரோட ஒப்பிடக்க இங்கே எல்லாம் ஃப்ரெஷ் மில்க் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே மாட்டிலிருந்து கறந்தெடுப்பாங்க. இந்த டீயும் வந்து ஃப்ரெஷ் மில்க் டீ தான். நானோட மாமியோட வீட்டில் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாகவே கறந்தெடுத்து காய்ச்சின டீ. இந்த இடத்துக்கும் ஈவினிங் டைமுக்கும் டேஸ்ட்டும் சட்டப்படி இருந்தது, ஹெல்த்தியும் கூட. இது வந்து நம்மளோட மருதம் கேக்கரிட அடையாளம் தான் சொல்லணும். எங்கே போனாலும் கேக்கும் கூடவே வந்துடும். நார்மலாகவே நானாக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களோட கேக்குன்னா நல்ல விருப்பம். ஐசிங் எல்லாம் பண்ணி சேஃபாக கொண்டு போய் சேர்க்கலாண்டு இது மாதிரி கேக்கை பேக் பண்ணி லேயரில் ஐசிங் போட்டு கொண்டு போயிருந்தோம். ஸோ அதில் ஒரு பார்சலை தான் மலையில் எல்லாரும் இருந்து சாப்பிட்றதுக்காக கொண்டு போயிருந்தோம். டிஃப்ரெண்டான அழகான மெமரி ஒன்றா இருந்தது. அவிடத்திலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸுகளும் எடுத்துட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். எங்களுக்கு இந்த பயணம் ஒரு ஃபெமிலி விசிட்டாக இருந்தாலும் கூட இந்த மலையில் ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்லேயே மறக்க இயலாத அழகான மெமரி ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எங்களோட யூடியூப் உறவுகள் உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போவும் போல் இந்த வீடியோவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்டாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகாகவும் இருந்திருக்குமென்னு நம்புகிறோம். யூஸ்வலாக எப்பவும் சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.